உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மாவை ஏதோ பேய் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறையா? எப்படி இல்லே, இப்ப வரைக்கும் அவங்க நிதானத்துக்கு திரும்பவே இல்லையே. சத்தியமா சொல்லுத, அம்மாவை வேற ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு. ஆமாய்யா. ஓ, அம்மையா உள்ள படுக்க வச்சிருக்கு. உறங்கிட்டால. உறங்குற ஆள் மாதிரி தெரியலப்பா. உன் மேல ரொம்ப ஆத்திரமா இருக்கா. அதான் பார்த்தனே. பா, ஒரே ஒரு விஷயம் தெளிவா கேட்டுக்க. தயவு செஞ்சு ரூமுக்குள்ள மட்டும் போயிடாத. ஏதாச்சும் உனக்கு வேணும்னா வை. இந்த இவகிட்ட கேளு, செஞ்சு தருவா. அண்ணா, தைரியம் இருந்தா அவரே ரூம்குள்ள போய் எடுத்துட்டு வரட்டுமே. எனக்கு ஒன்னும் ஆட்சேபனையுமே இல்லைண்ணா. என்னலே பேசாமலே. சும்மா இருப்பா. இல்ல சிவபாலா, அண்ணா பரணிக்கு போன போடு. ஏதாவது அம்மைக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமா இருக்க போகுது. அவ வந்து ஏதாச்சும் ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி கொடுத்தான்னா சரியாயிடும். நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், சரியாயிடும். பாத்துக்கோ. சரிண்ணா. அசக்கி வால, ரெண்டு பேரும் போய் அங்க சரி பண்ணிடுவோம். வா வா. சரி. ரெண்டு பேருமா சரி பண்ணிடலான்னு இவன் சொல்லுதா? ஏங்க ஏங்க, நீங்க இதெல்லாம் விடுங்க, நானே செய்தேன். நீ மட்டும் எப்படி இல்ல இவ்வளவு வேலையும் செய்வ, நான் பாத்துக்கிறேன். இந்த சிவபால பைய ஒட்ட என்னடா இவங்க பின்னாலேயே கூஜா தூக்கிட்டு ஓடுதான். இந்த பாண்டி பையன் என்னடா திடீர்னு வீட்டு மேல அக்கறை வந்துட்ட மாதிரி டேபிள் தொடக்க ஓடுதான் வெயிட்டர் மாதிரி. இந்த பொண்ணு என்னடா அவனை கட்டி கட்டி பிடிச்சிக்குது. அந்த பக்கம் இல்லலே என் பொண்டாட்டி என்னடா பேய் பிடிச்சி அலையுதா. இந்த வீட்டுக்கு சூனியம் பிடிச்சிடுச்சு. முருகா, என்னாச்சு? அண்ணன் வரல, பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன். சரி ஏறுங்க, நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல, இப்போ பஸ் வந்துரும். பஸ் வரும் போகும், நீங்க முதல்ல ஏறுங்க, நான் டிராப் பண்ணிட்டு போறேன். அப்படியா? நான் தான் உங்க எதிர்கால ஹஸ்பண்ட், தப்பு இல்லை. சரியா? வந்து ஏறுங்க, பேசிக்கிட்டே போலாம். சார் என்ன பேசணும்? சரி, டீச்சர் பேசுங்க, நான் கேக்குறேன். போலாமா? சரி போலாம். ஒழுங்கா ஓட்டுவீங்கல்ல? ஒழுங்கானா? கீழே போட்டுற மாட்டீங்களே? முயற்சி பண்றேன். ஏறுங்க. போலாமா? போலாம். வெங்கடேஷ், கொஞ்சம் வேகமா போங்க. ஏன்? அந்த முத்துப்பாண்டி நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் எதுக்கு நம்மளை ஃபாலோ பண்றான்? கல்யாணம் ஆகியும் திருந்தலையா அவன்? இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க. நான் வேணா அண்ணனுக்கு கால் பண்ணட்டா? ஒண்ணு வேணாம், அவன் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் வேகமா போங்க. ப்ளீஸ், நீங்க எதுவும் பேச வேண்டாம். அவன் பேசினா நான் சும்மா இருக்க முடியுமா? மாமா, மாமா என்ன செய்றீங்க மாமா? மாமா, அம்மா உள்ள இருக்கு. இப்ப என்னத்துக்கு இவ்வளவு போட்டு போட்டுக்கிட்டு இருக்க? ஏய், அவ ஆட்டத்தை நீ பாத்தில்ல? அவ இப்ப சாதாரணமா தெரியல, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. வா, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அம்மாக்கு உன் மேல இருந்த கோபத்துக்கு என்னைக்கோ கொண்டிருக்கணும். இன்னைக்கு தான் தைரியம் வந்து உன்னை அடிச்சிருக்கா. உடனே பேயின் கதை கட்டுவியா நீ? ஐயோ மாமா, அத்தை மனசுக்குள்ள எதையோ போட்டு புளிங்கிட்டு கிடக்கு. இப்படி ரூம்ல போட்டு அடைச்சு வச்சா செத்தே போயிரும். தயவு செய்து பூட்டாதீங்க மாமா. வாய மூடுங்க. அடி வாங்கின எனக்குல தெரியும். அவ எவ்வளவு உக்கிரமா இருக்கான்னு எனக்குல தெரியும். அத்தை, மா,
மா ஏமா இப்படி பண்ற? ஏசகி, நீ போய் இளஞ்சூட்டுல வெது வெதும் தண்ணிய சுட வச்சு கொண்டு வா. சிவபாலா, கொஞ்ச நேரம் நீ வெளியேற. மா, நடந்தது பெரிய அநியாயம்தான். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நான் அருவாளை தூக்கிட்டு அப்பாவை வெட்ட வந்தேனே, அது எதுக்காகன்னு நினைக்கிறேன்? எதுக்காக வாட்டி? உன்ன மாதிரி தான் நானும். அன்னைக்கு எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருந்துச்சுமா. அந்த ஆளை கொன்னு போட்டா போதும்னு இருந்துச்சு. அதான் அருவாளை தூக்கிட்டு வந்தேன். எனக்கு அருவாளை தூக்குற தைரியம் வரலையேட்டி. இல்லம்மா, அவ்வளோ சீக்கிரம் இந்த ஆளை விட்டுறக்கூடாது. என்னடி சொல்லுத? செத்துட்டா இந்த ஆளு ஒரே நிமிஷத்துல நிம்மதியா விடுதலை ஆயிடுவாரு. அத்தை அனுபவிச்ச அம்புட்டு வேதனையும் இந்த ஆளு அனுபவிக்கணுமா வேண்டாமா? அனுபவிக்கணும்டி. ஆதரிக்க ஆள் இல்லாம இந்த ஆளு புழுத்து போய் சீப்பட்டு சாகணும், நாசமா போகணும். அதுக்கு தாமா சொல்றேன், இந்த ஆளு சாகுற வரைக்கும் ஜெயிலையே கிடக்கணும். அதுக்காக தான் நானும் சண்முகமும் பாடுபட்டு இருக்கோம். ப்ளீஸ்மா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. கேட்டி, அந்த ஆளு முகத்தை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது. கஷ்டம்தாம்மா, ஆனாலும் நம்ம ஜெயிக்கணும். அந்த ஆளை புடிச்சு ஜெயில போடணும். அதாம்மா சரியான தண்டனை. கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? இப்ப நான் என்னடி செய்ய? உனக்கு கொஞ்சமா பிபி ஷூட் ஆயிருக்கு. நான் உனக்கு டேப்லெட் தரேன், அதை இப்ப போட்டுட்டு படுத்துரு. அப்புறம் வேற தூக்க மாத்திரையும் தரேன், அதை நைட்டு போட்டுட்டு நிம்மதியா தூங்கு. என்ன, இந்தா இதை இப்ப போடு. தண்ணி வாங்கி குடி. நைட்டு இந்த மாத்திரையை அம்மாவை போட சொல்லு. அம்மா, இப்ப படுமா, அப்பதான் பிபி நார்மல் ஆகி நல்லா தூக்கம் வரும். டென்ஷன் ஆகாத, படு. எசக்கி, வா. என்ன 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 என்னாச்சு? பேதர பிடிச்சிருக்க அவளுக்கு? இல்லப்பா, டேப்லெட் கொடுத்திருக்கேன், தூங்குனா எல்லாமே சரியாயிடும். டேப்லெட்டா? என்ன வியாதி இவளுக்கு? இந்த வியாதிக்கு என்ன பேரு? இடியோட்டிக் ரெசிஸ்டன்சோமேனியா அப்படின்னு பேரு. உங்களுக்கு புரியுதா? என்ன இது மேனியானா? நான் பேங்க, நீ எதை மேனியாங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.